இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் இன்னைக்கு 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, உங்க எல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்னோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். பொதுவாகவே ஒரு இவங்களோட கூட்டு வச்சா இவங்களை ஜெயிச்சிடலாம், அவங்களோட கூட்டு வச்சா இவங்களை ஜெயிச்சிடலான்றது. வாட் இஸ் தி ஸ்டாண்ட் ஆஃப் அவர் பார்ட்டி? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆர் வி ப்ரொசீடிங் இன் த ஸ்ட்ரெயிட் லைன்? எஸ், வி ஆர் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? அந்த மாதிரி தான் எங்களுடைய நிலை. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் ஒன்னா நடந்த கூட்டத்தில் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டோம். இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. எப்போதும் இல்லைன்னா 2026 சேர்த்து தான் சொன்னோம். அதனால அது ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான ஒரு இல்ல அதுதான் அது வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி இருந்தா அப்படி இருக்கா அப்படி இருந்தா இருக்குங்களா, அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? என்ன பொறுத்தவரை அது அனுமானத்தின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட பதிலா இருக்கலாம். அந்த அனுமானத்திற்கு சொல்லப்பட்ட பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. வாட் இஸ் அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் சொன்னா, அவர் பார்ட்டி ஸ்டாண்ட் இஸ் கிளியர். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் தெளிவா தான் சொல்றேன். நீங்க அதுதான் கேட்கணும். அப்படின்னா உங்க பார்ட்டி ஸ்டாண்ட் தாங்க எதிர்காலத்தில் அது மாதிரி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா இலையும் தண்ணீரை ஒட்டுமா, எங்கேயாவது இலையும் தண்ணீரை ஒட்டுமா? அந்த மாதிரி தான் இனிமே வந்து இலையும் தண்ணீரும் ஒட்டாது. அதே போல சும்மா மார்த்தட்டின்னு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அகில இந்திய ரீதியில பிஜேபிக்கு மோடிக்கு கடிவாளம் போட்டாச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சொல்ற பாதையில் தான் அவர் போயின்னு இருக்க முடியும். இனிமேல் சோலவா இருக்க முடியாது. இப்படியெல்லாம் வந்து அகில இந்திய ரீதியில் இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துட்டு இன்னைக்கு சும்மா வந்து இன்னைக்கு வந்து ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு ஒரு மீடியா வச்சு டெய்லியும் பேட்டி கொடுத்துட்டு லைம் லைட்ல இருக்குன்றதுக்காக எதையாவது ஒளரி சொல்லிட்டு இருக்கிற அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. அது அண்ணாமலைக்கு வேணா உண்டு. இல்ல அதுதாங்க. இவர் யாருங்க? இவர்கிட்ட நாங்கள் கூட இன்னைக்கு எஞ்சினுமா? நாங்கள் தான் கெட் அவுட் சொல்லிட்டோமே. அப்புறம் என்ன போய் நாங்கள் போய் திரும்பி போய் நாங்கள் வந்து பேசுறதுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்கு? அதுதான் தெளிவுபடுத்திட்டோமே. மாவட்ட செயலர் கூட்டத்திலேயும் சரி, அதே போல ஒரு தலைமை நிர்வாகி கூட்டத்திலும் சரி, ஒட்டுமொத்தமா ஒரு மனதா அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றி அன்னைக்கு ஊடகங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? அதுதான் ஸ்டாண்ட். அது அதனால இதுதான் வந்து கட்சியுடைய ஸ்டாண்டா நான் சொல்ல முடியும். நான் அதனால எதிர்காலத்திலேயும் கிடையாது. அதனால வந்து இப்ப தமிழிசையும் அவங்களா இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு உட்கட்சி விவகாரம், புரியுதுங்களா? அதில் போட்டி இருக்கலாம். நாளைக்கு இப்போ யார் இந்த கட்சிக்கு தலைவரா? அண்ணாமலை இருந்தாலும் சரி, அண்ணாமலை போனாலும் சரி, சரிங்களா? எங்களை பொறுத்தவரை சரி, நரி வளம் போனா என்ன, இடம் போனா என்ன, நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு பிஜேபியால எதுவும் நல்லது நடக்க போறது கிடையாது.